ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பிழையாமை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அநேகர் தீர்க்கதரிசனமாக உரைத்தார்கள். அதில் பிழையாம் என்ற தீர்க்கதரிசி ஒருவன், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைத்தான். என்னாகமம் 24:17. பாலாம் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை மீறக்கூடாது என்று சொல்லி தேவனுக்குள்ளாக வைராக்கியமாக இருந்தான். என்னாகமம் 22:18 வாசித்தால் தெரியும். நீதிமானை போல மரிக்க வேண்டும் என்றும், அவர்களின் முடிவை போல அவனுடைய முடிவு இருக்க வேண்டும் என்றும் வாயினாலே அறிக்கை செய்தான். என்னாகமம் 23:10. அதுதான் அவனுடைய ஆசையாகவும் இருந்தது. கடைசியிலே பாருங்கள், பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கொலை செய்தார்கள். துன்மார்க்கனை போல் அவன் மரித்து போனான். பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் மக்கள் ஏன் பட்டயத்தினாலே அவனை கொலை செய்தார்கள்? பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட காரணம் என்ன? பிழையாமனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஏன் அவன் வீழ்ச்சி அடைந்தான்? போன்ற கேள்விகள் நமக்குள் வரலாம். இதற்கான பதிலை குறித்து இந்த செய்தியிலே நாம் பார்ப்போம். புறஜாதியிலிருந்து அழைக்கப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி தான் பிழையாம். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகும். யாரை சபிக்கின்றானோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவன் தலையின் மேல் இருந்தது. பரலோக தேவன் ஒரு தேசத்தையோ பட்டணத்தையோ அல்லது ஒரு மனிதனையோ ஆசீர்வதிக்க நினைத்தாலும் அல்லது சபிக்க நினைத்தாலும் பிழையாமை அனுப்பி ஆசீர்வதிப்பார் அல்லது சபிப்பார். இப்படி அவனுடைய நாட்களிலே அவன் பயன்படுத்தப்பட்டான். என்னாகமம் 2:6 நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாகி கானானை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அந்த பயணத்தின் போது மோவாப்பின் சமனான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். இதை கண்ட மோவாப்பின் ராஜாவும் அவனுடைய மக்களும் மிகவும் பயந்து கலங்கினார்கள். மாடு எப்படி புல்வெளியில் புல்லை மேய்ந்து போடுகிறதோ அப்படியே இவர்களும் தேசத்தை மேய்ந்து போடுவார்களே என்பது அவர்களுடைய கலக்கத்திற்கு முக்கிய காரணம். ஒரு மனிதனை அழிக்க முடியவில்லை என்றால் முதலில் ஆவியில் ஒரு தாக்குதலை நடத்தின பின்பு அவர்களை முறியடிப்பது பிசாசின் தந்திரங்களில் ஒன்றாகும். இன்றைய நாட்களிலும் தன்னை விட வலிமை உள்ளவர்களை அழிப்பதற்கு முதலில் மாந்திரிகம், பில்லிசூனியம், செய்வினை, ஏவல் போன்றவற்றினை செய்து ஆவியிலே ஒரு தாக்குதலை நடத்தி அவர்களை அழிப்பதை இந்நாளிலும் நாம் கேள்விப்படுகிறோம், காதுகளிலே கேட்டிருக்கிறோம். அதே போல மோவாப்பும் இஸ்ரவேல் மக்களை அழிக்க வகை தேடினான். நேரடியாக அவனால் முடியவே முடியாது. எனவே முதலில் பிழையாம் தீர்க்கதரிசியை அழைத்து அவனை கொண்டு அவர்களை சபித்த பின்பு யுத்தம் செய்து அவர்களை முறியடிக்க வேண்டும் என்பது அவனுடைய ரகசிய திட்டமாகும். இந்த திட்டத்தின்படி பேயரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை பெத்தூருக்கு அனுப்பினான். அவர்களும் சென்று பிழையாமிடம் பாலாக்கின் திட்டங்களை விரிவாக விளக்கமாக கூறினார்கள். அவனோ, இன்று இரவு இங்கே தங்கியிருங்கள், தேவனிடம் நான் விண்ணப்பம் செய்வேன், அவர் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே வருவேன், இல்லை என்றால் அங்கே வரமாட்டேன் என்று கூறினான். ஸ்தானாதிபதியாக சென்ற பாலாக்கின் பிரபுக்கள் அங்கேயே ராத்தங்கினார்கள். என்னாகமம் 22:8. இரவிலே தேவன் பிழையாமினிடத்திலே வந்து, உன்னிடத்தில் தங்கியிருக்கிற மனிதர்கள் யார் என்று கேட்டார். எல்லாவற்றையும் பிழையாம் மறைக்காமல் தேவனிடத்திலே கூறினார். அதற்கு தேவன் இன்று அவர்களோடு போகவும் வேண்டாம்,
அந்த ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தன் பரிபூர்ண திட்டத்தை பிலேயாமிற்கு தேவன் வெளிப்படுத்தினார். என்னாகமம் 22:12 அதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிலேயாம் காலமே எழுந்து மோவாபின் பிரபுக்களை அவருடைய தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். அவர்கள் பாலாக்கின் இடத்திலே சென்று நடந்தவற்றை விவரித்து சொன்னார்கள். இன்னும் அதிக பணத்தையும் கனத்தையும் கொடுத்தால் பாலாக்கு வந்து விடுவான் என்று, பிலேயாம் வந்து விடுவான் என்று பாலாக்கு நினைத்து மறுபடியும் அதிக கனவான்கள் பிரபுகளை பல உச்சிதமானவர்களை கொடுத்து அவனிடத்திலே அனுப்பி, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக தங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் சொல்ல சொன்னதை அவர்கள் பிலேயாமினிடத்திலே சொன்னார்கள். அவர்களும் அவரிடத்தில் வந்து பண ஆசையை பிலேயாமினுடைய உள்ளத்திலே தூண்டினார்கள். ஒரு முறை தேவனுடைய பரிபூர்ண திட்டம் வெளிப்பட்ட பின்பு அதற்கு அப்படியே முழு மனதோடு கீழ்ப்படிய வேண்டும். மறுபடியும் அந்த காரியத்திலே தேவ திட்டம் என்னவென்று கேட்டு செவிக்க கூடாது. அப்படி செவிப்பது இருதய கடினத்தையும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாத நிலைமையைத்தான் நமக்கு உருவாக்கும். அங்கே செல்லக்கூடாது என்பது தேவனுடைய பரிபூர்ண திட்டம். ஆனால் பிலேயாமுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனாலும் பண ஆசைக்கு இடம் கொடுத்து கர்த்தர் இனி என்ன சொல்வார் என்பதை அறிய மறுபடியும் தேவ சமூகத்துக்கு அவன் சென்றான். இது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் பின்மாற்றமாகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் பிலேயாமினிடத்திலே அவர் சொன்னதை அவன் மறந்து மறுபடியும் என்னிடத்திலே வந்து கேட்கிறான் என்று ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு பண ஆசையினால் இருதயம் கடினப்பட்டதை அறிந்த தேவன், அந்த மனிதர்கள் உன்னை கூப்பிட்டால் நீ எழுந்து அவளுடன் செல், ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படியே சொல்ல வேண்டும் என்று கட்டளையை கொடுத்து அனுப்பினார். இது அனுமதிக்கப்பட்ட சித்தமாகும். காலமே எழுந்து பிலேயாம் மிக ஆசையாக கழுதியின் மேல் சேணம் கட்டிக்கொண்டு அவன் தன்னுடனே அந்த மோவாப்பினுடைய பிரபுகளோடு அவர்கள் மோவாப் தேசத்திற்கு சென்றான். தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க செல்லுகின்ற பிலேயாமை பார்த்த தேவனுக்கு கோபம் உண்டது. எனவே கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை பிடித்துக் கொண்டு அவனுக்கு எதிராக வந்து நின்றார். இதை கண்ட கழுதை வழிவிட்டு விலகி சென்றது. வழிக்கு திரும்பாததினாலே கழுதையை பிலேயாம் 3 முறை அடித்தான். உடனே கழுதையின் வாயை தேவன் திறந்தார். அந்த கழுதை பேசியது, அது அவனோடு பேசியது, அவனுடைய மதிகேட்டை அந்த கழுதை வெளிப்படுத்தியது. அவனுடைய உணர்வை அது உணர்த்தியது. பிலேயாம் அப்பொழுது பார்க்கும் பொழுது எதிரே பட்டயத்தையோடும் கூட கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டு இருப்பதை பார்த்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். நான் பாவம் செய்தேன், வழியில் நீர் எனக்கு எதிராளியாக நிற்பதை அறியாதிருந்தேன். இப்போதும் பார்வைக்கு தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போகிறேன் என்று கூறினான். பிலேயாமை கொண்டு இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மோவாப் தேசத்தை சபிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட பிலேயாமினுடைய திட்டத்தை, மோவாப் ராஜாவுடைய திட்டத்தை அந்த மனிதரோடு போ என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இதே பிலேயாமின் வாயின் மூலமாக மோவாபினுடைய ராஜாவின் முன்னிலையிலே இஸ்ரவேல் மக்களை பிலேயாமை கொண்டு ஆசீர்வதிப்பதை தேவன் விரும்பினார். அதை அந்த இடத்திலே செய்தார். நான் உனக்கு சொல்லும் வார்த்தை மாத்திரம் சொல்ல கடவாய் என்று சொல்லி அனுப்பினதின் நன்கு அறிந்த பிலேயாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு அந்த இடத்திலே ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பிலேயாம் ஆதரித்தான். பிலேயாமின் வருகையை அவன் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பாலாக் அவனை வரவேற்க தன் தேசத்தின் கடைசி எல்லை வரைக்கும் எதிர்கொண்டு போனான். அவனை வரவேற்று மிகவும் கனம் பண்ணினான். வார்த்தையினாலும் கனம் இருந்தது, கிரியையிலும் கனம் இருந்தது. ஆடு மாடுகளை அடித்து உச்சிதமான உணவை கொண்டு வந்து விருந்து செய்து அவனை கனப்படுத்தினான். மறுநாள் காலமே இஸ்ரவேல் மக்களை சவிப்பதற்காக பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு பாகாலுடைய மேடைக்கு சென்றான். அங்கிருந்து இஸ்ரவேல் மக்களுடைய கடைசி பாளையத்தை
பிலேயாம் பார்க்கிறான். அங்கே 7 படிவலங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தப்படுத்தும்படி சொன்னான். அதன்படி பாலாக்கு ஆயத்தப்படுத்தினான். இருவரும் சேர்ந்து ஒன்றாக பலியிட்டார்கள். அப்பொழுது பிலேயாமை சந்தித்த தேவன் இஸ்ரவேல் மக்களை சபிக்க அனுமதி கொடுக்காமல் ஆசீர்வாதத்தை சொல்ல கட்டளையிட்டார். பிலேயாமும் வாயை திறந்து இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தான். இதை கண்ட பாலாக்கிற்கு கடுமையான கோபம் உண்டது. அவர்களை சபிக்கும்படி அழைப்பித்தேன், நீரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறினான். அப்படி 3 முறை அவன் பலிபீடங்களை கட்டி பலியிட்டும் தேவன் பிலேயாமிற்கு இஸ்ரவேல் மக்களை சபிக்கின்ற வாய்ப்பை கொடுக்காமல் 3 முறையும் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும்படி பிலேயாமினிடத்திலே பேசினார். பிலேயாமும் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் மக்கள் மீது ஆசீர்வாதம் திரும்புவதை பார்த்த பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடு கைதட்டி, என் சத்துருக்களை சபிக்க அழைத்தேன், நீயோ இந்த 3 முறையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய், இனி இங்கே இராதே, உன் இடத்துக்கு ஓடிப்போ என்று கூறிவிட்டான். முதலில் அவனுக்கு ராஜ மரியாதை கிடைத்தது. வாரும் போரும் என்று மரியாதையோடு கூப்பிட்டார்கள். பாலாக்கும் அப்படியே கூப்பிட்டான். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதை கண்டவுடன் அவனுக்குரிய மரியாதை அப்படியே குறைத்து விட்டான். கையோடு கைதுட்டி கூப்பிடுவதும் வாபோ என்று ஒருமையிலே பேசுவதுமாய் பாலாக்கு இருந்தான். சமுதாயத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் நல்ல கனத்தோடும் மரியாதையோடும் இருந்துவிட்டு பின்பு கனம் மரியாதை குறையும் என்றால் எல்லோராலும் சகிக்க முடியாது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இழந்து போன கனத்தையும் மரியாதை எப்படியாவது திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மனது துடித்துக் கொண்டே இருக்கும். அதுபோலதான் பிலேயாமுக்கு முதலில் நல்ல மரியாதை கனம் கிடைத்த இடத்தில் இப்பொழுது கிடைக்கவில்லை. எனவே அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள நினைத்தான். அதை எப்படியோ பெற்றுக்கொள்ளலாம் என்று பல்வேறு யோசித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க தேவன் அனுமதி கொடுக்கவில்லை, இனியும் அனுமதிக்க மாட்டார். ஆகையால் ஒரு தந்திரமான யோசனை பாலாக்கிடத்திலே ரகசியமாகி சொல்லிவிட்டு தன் தேசத்துக்கு சென்று விட்டான் என்று சொல்லுகிறார்கள். அவன் சொன்ன யோசனைபடி மோவாபியர்கள் செய்தார்கள். இதனால் இஸ்ரவேல் மக்களிலே 24,000 பேர் வாதையினாலே செத்தார்கள் என்று என்னாகமம் 25:9 பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கோபம் பிலேயாம் மீது மூண்டது. அவனை பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். நீதிமானாக மரிக்க வேண்டியவன் துன்மார்க்கமாக மரித்தான். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. பிலேயாம் வீழ்ச்சியடைந்தான். பிரியமானவர்களே, இந்த பிலேயாமனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த திட்டத்தில் நமக்கு பிரியமில்லை என்று தெரிந்தால், தேவன் வெளிப்படுத்துகிற திட்டம் நமக்கு பிரியமில்லை என்று சொன்னால் மறுபடியும் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த திட்டம் எனக்கு பிரியமில்லை, எனக்கு அப்படி என்று சொல்லி நாம் தேவன் விரும்பாத ஒரு திட்டத்திற்காக தொடர்ந்து ஜெபித்தோமானால் சில வேளைகளிலே தேவன் நம்ம அதற்கு அனுமதிப்பார். ஆனால் அது நம் வாழ்க்கையிலே பெரும் கேடை உண்டாக்கும். அது நம் வாழ்க்கையிலே ஜெயத்தை கட்டளையிடாது. அப்படித்தான் இந்த பிலேயாமின் வாழ்க்கையிலே நடந்தது. ஒரு முறை தேவன் சொன்னார், நீ அவர்களோடு போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான்? மறுபடியும் வந்தவர்களிடத்திலே நீங்கள் தங்கியில் ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீ அவளிடத்திலே போய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவன் அப்படியே கடந்து போனான். அங்கு போய் கூட ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிட்டானே. பலியிட்டு ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டாம், ஆசீர்வதித்தானே. அதோடு அவன் நிறுத்திக் கொள்ள வேண்டாமா? அவன் மற்றும் வடிவல்களே 2 தடவை மற்றும் ஒரு முறை பலிபீடங்கள் கட்டி பலியிட்டானே. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதில்லை, வேண்டாம், இது ஒரு பலிபீடத்திலே பலியிட்டது போதும், வேண்டாம். பாலாக்கே, ஆண்டவர் ஒருபோதும் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு உடன்பட மாட்டார். ஆகவே இனி பலிபீடங்களை கட்டி பயனில்லை, நான் போகிறேன் என்று சொல்லி அவன் கிளம்பி இருக்க வேண்டாம் அல்லவா? பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி செய்வதாய் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.